2 நாளாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஆமேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே, சோத்திரம் இந்த இரவு வேளைக்காய் நாங்கள் நன்றியோடு சோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய இந்த தேவ வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு வல்லமையாய் நீர் வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி எங்களை உடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆசா ராஜாவினுடைய நாளிலே யூதா தேசத்திலே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டபடியினால அந்த தேசம் அமைதியாக இருந்த அந்த சூழலிலே யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினார் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆசா ராஜா தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தார். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி அந்த தேசத்திலே தேவனை ஒரு முகமாய் அவர்கள் தேடுவதற்கு ஜனங்கள் அங்கே ஆயத்தமானார்கள். அவர்கள் ஆயத்தப்பட்ட பொழுது, ஆண்டவரை ஒரு மனதோடு அவர்கள் தேடின பொழுது, அந்நாட்களிலே தேசத்திலே கர்த்தர் ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தார். அந்த நாட்களிலே எந்த ஒரு யுத்தமும் காணப்படாமல் இருந்த அந்த சூழலிலே அவர்களால் அரணான பட்டணங்களை கட்ட முடிந்தது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, தேவனுக்கு செம்மையான காரியத்தை செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், பலம் வாய்ந்தவர்களாக இருந்தாலும் பலமற்றவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உதவிகளை செய்வது என்பது தேவனுக்கு மிகவும் லேசான காரியம். அப்படிப்பட்ட தேவனை அவர்கள் ஒரு மனதோடு தேடின பொழுது கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு அந்நாட்களிலே யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று நாம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு கேள்விப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத படிக்கு அவர்களை இளைப்பாற பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு மனப்பட்டு அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு யுத்தம் இல்லாத படிக்கு இளைப்பாறுதலை கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, வருத்தத்தோடு பாரம் சுமக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வாழ்விலே எவ்வளவோ வருத்தங்கள் காணப்பட்டு கொண்டிருந்தது. அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நெருக்கங்கள், போராட்டங்கள் அவரை சூழ்ந்து கொண்டிருந்த அந்த காலங்களிலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, தேவனை நோக்கி அவர் அபயமிட்ட பொழுது கர்த்தர் அவரை எல்லா விதமான யுத்தத்திற்கும் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட தாவீதுக்கு கர்த்தர் எந்த ஒரு மேலான காரியங்களை செய்யும்படியான ஒரு திட்டத்தையும் கொடுக்காமல் அவருக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து அவரை ஒரு சமாதானத்தோடு அந்த இஸ்ரவேலை ஆளுகை செய்த நாட்களிலே அவரை வழி நடத்தினார் என்று நாம் பார்க்கிறோம். எவ்வளவோ யுத்தங்கள் அவருக்கு காணப்பட்டு கொண்டிருந்தது. அந்த யுத்தங்களை எல்லாம் அவர் ஜெயிக்கும்படியாக அவரை சுற்றிலும் சத்துருக்கள் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகும்படியாக செய்த கர்த்தர் அவருக்கான ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கான அந்த மிக வல்லமையான அந்த பொறுப்பை அவருக்கு கொடுக்காமல் சாலமோனுக்கு அதை கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்போ சாலமோனுடைய வாழ்க்கையிலே அந்த அளவிற்கு தாவீதுக்குண்டான நெருக்கம் அவருக்கு இல்லாதபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். சாலமோனுடைய வாழ்விலே கர்த்தர் சாலமோனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டும்படியான பொறுப்பை அவருக்கு கொடுத்ததை நாம் 1 ராஜாக்கள் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிக்கின்ற பொழுது அங்கே பார்க்க முடிகின்றது. ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. ஆகையால் நான் உன் ஸ்தானத்தில் உன் சிங்காசனத்தின் மேல் வைக்கும் உன் குமாரனே என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டுவான் என்று கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதினிடத்தில் சொன்னபடியே
என் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று இருக்கிறேன் என்று சாலோமோன் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்போ சாலோமோனுடைய வாழ்க்கையில தாவீதுக்கு இருந்த அந்த ஒரு நெருக்கம் இல்லாதிருந்தது. தாவீதுக்கு எதிராக எழும்பின விரோதிகளைப் போல விரோதிகளோ எந்த ஒரு இடையூறோ தேவ சித்தத்திற்கு எதிராக இல்லாமல் இருந்ததை நாம் பார்க்க முடிகின்றது. அப்போ சாலமோனுக்கு ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்ததின் முகாந்திரம் சாலமோன் தேவ ஆலயத்தை இஸ்ரவேல் தேசத்திலே கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகம் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே எலிசாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானின் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்ட ரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஆமேன். பிரியமானவர்களே, சிரியா தேசத்தின் மகா பராக்கிரமசாலி ஆகிய நாகமான் தன்னுடைய குஷ்டம் நீங்கும்படியாக எலிசா தீர்க்கதரிசினிடத்திலே வந்து நின்ற பொழுது எலிசா அவனை 7 தரம் யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு என்கிற ஒரு வார்த்தையை சொன்ன பொழுது அவன் அதற்கு கீழ்ப்படிவதற்கு இல்லாதவனாய் இந்த இடத்துல நிற்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகின்றது. இதுவரையிலும் அந்நிய தேவர்களை சேவித்து வந்த நாகமான் பலிகளும் பூஜைகளும் அவன் அதிகமாய் கண்டு இதுவரையிலும் அவன் மற்ற தேவர்களுக்கு கீழ்ப்படிந்து இந்த காரியங்களில் அவன் ஈடுபட்டு வந்தபடியினால அவனால் இந்த யோர்தானிலே 7 தரம் ஸ்நானம் பண்ணு என்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. அதை அவன் மிகவும் ஏளனமாய் பார்க்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். எலிசா தன்னுடைய கைகளை நாகமானுடைய தழும்பிலே வைத்து ஏதாவது மந்திரங்களை சொல்லி அதை இல்லாமல் போக செய்து விடுவான் என்கிற ஒரு நினைவோடு அந்த இடத்துல வந்த நாகமானுக்கு அது பெரும் ஏமாற்றமாகி விட்டதை நாம் பார்க்க முடிகின்றது. நாகமானிடத்தில் யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு என்று சொன்ன பொழுது இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரகத்தோடு திரும்பி போனான் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்போ யோர்தானிலே ஸ்நானம் பண்ணும்படியாய் சொன்ன காரியம் நாகமானுக்கு அற்பமாய் காணப்பட்டபடியினால அவனுடைய வாழ்க்கையில தேவனால் ஒரு இளைப்பாறுதலை கொடுக்க முடியாமல் போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அப்போ நாகமானோடு இருந்த ஊழியக்காரர் அவரிடத்தில் வந்து அவரை நோக்கி சொல்லுகிறார். 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகின்றது. அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? ஸ்நானம் பண்ணும், அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அவர்கள் அப்படி சொன்ன பொழுது அந்த வார்த்தையின்படியே நாகமான் யோர்தானிலே இறங்கி 7 தரம் மூழ்கின பொழுது அவனுடைய மாம்சமானது சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று வேதம் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்ப தேவனுடைய வார்த்தை எதை குறித்து நாகமானுக்கு உணர்த்தினதோ, எதை குறித்து அவனுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் பேசினாரோ அதற்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது, சரீரத்தின் சூழல் மாறினது, ஒரு இளைப்பாறுதல் அவனுடைய வாழ்க்கையிலே உண்டானதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்முடைய தேவன் பலியினாலும் காணிக்கையினாலும் பிரியப்படுகிற தேவன் அல்ல, அவர் இரக்கம் மிகுந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்யக்கூடிய காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்கணும். அதுபோல அவர் நமக்கு எதை குறித்து சொல்லுகிறாரோ, எதை குறித்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறாரோ அதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து அதை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா.
தேவ நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆசார் ராஜாவை குறித்து நாம் முதலாவது நாளாகமத்திலே பார்க்கின்ற பொழுது, அவர் தேவனுடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானவற்றை செய்த பொழுது அவனுடைய அந்த ஆட்சி நாட்களிலே யூதா தேசம் அமைதியா இருந்தது என்று நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அநேக குடும்பங்கள்ல ஒரு அமைதி இல்லாமல் இருப்பதினால அந்த குடும்பங்கள் எழும்பாமல் இருக்கக்கூடியதை நாம பார்க்கிறோம். சோர்ந்து போய் இருக்கக்கூடியதை நாம பார்க்க முடிகின்றது. அப்போ ஒரு குடும்பம் கட்டப்பட வேண்டுமே ஆனால், ஒரு சபை கட்டப்பட வேண்டுமே ஆனால், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் முதலாவது உண்டாயிருக்க வேண்டும். அந்த இளைப்பாறுதலை தருகிறவர் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே நாம் காணப்பட்டாலும், நம்மால் நிச்சயமாக ஒரு இளைப்பாறுதலை பெறவே முடியாது. தேவ சித்தம் திட்டம் எதுவோ அதற்கு கீழ்ப்படிந்து தேவ சத்தத்தின்படியாக நாம் நடக்கின்ற பொழுது தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தரக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வருத்தங்கள், பாரங்கள், நெருக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி தலைமுறையாக ஒரு இளைப்பாறுதலை தருகிற தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார் என்று வேதங்களிலே பார்க்க முடிகின்றது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார். நிச்சயமாக எல்லா விதமான போராட்டங்களையும் நீக்கி உங்களை ஒரு இளைப்பாறுதலுக்கு நேராய் வழி நடத்துவார். நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு நன்மையானவற்றை, செம்மையானவற்றை செய்யக்கூடியவர்களாய் இருங்கள். எந்த ஒரு சூழலிலும் உலக மனிதர்களை பிரியப்படுத்தணும், அவர்களை நாம் உயர்த்தணும், அவர்களிடத்திலிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்ளணும் என்கிற எண்ணத்தோடு, சிந்தையோடு காணப்படாமல் நாம் தேவனிடத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து ஒரு சமாதானத்தை, ஒரு நித்திய மன மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளணும் என்பதிலே நாம் நினைவுள்ளவர்களாய், தேவ சித்தமறிந்து ஓடுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படுவோம். பெரிதான காரியங்களை கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். ஆமென். God bless you.